இப்போ கரண்ட் ட்ரெண்டில் சோஷியல் மீடியாலும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி, விஜய் பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டே இருக்காரு. அவர் யாரு? அவர் தான் விஜயோட ஆஸ்ட்ராலஜரா அப்படின்னு பெரிய கேள்வி எழும்பியிருக்கு. உண்மையிலேயே அவர் யாருன்னா, ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான் விஷ்ணு ரெட்டி. இவரை நீங்கள் தளபதி விஜய் கூட நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இவரை நம்ம மோஸ்ட்டாக சினிமா சைட்லேயும் பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி விஜயோட பொலிட்டிக்கல் சைட்லேயும் ஒரு மோஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இவர் பொறுப்புலையும் கிடையாது. ஆனால் விஜய் முக்கியமான விஷயங்களில் வெளியே போகும்போதோ வரும்போதும் இவர் எப்பவுமே கூட இருந்திருக்காரு. இந்த விஷ்ணு ரெட்டி தான் நம்ம தளபதி விஜயோட ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். அவர் விஜய்க்கு எவ்வளோ க்ளோஸ்னா, விஜய் நம்புற ஆட்களில் அவரும் ஒருத்தர்னு சொல்லலாம். இவர் தான் விஜயோட கட்சியோட வெல்விஷராகவும் இருக்காரு. இவரை நண்பன் படம் ரிலீஸ் அப்போ என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அப்படின்னு விஜய் டிவியில் நடந்த ஷோவில் விஜயோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராக வந்திருப்பாரு. அதில் விஜயே சொல்லியிருப்பாரு, இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட், பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு. அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் கட்சியோட நிறைய கட்சிகள் கூட்டணி பேச போயிருந்த போது அங்கே விஜய்க்கு பதிலாக ஒரு டீம் இருந்தது. அதே மாதிரி அந்த டீமில் டிவிக்கோட முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் இருந்திருந்தாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்திருந்தது. அந்த டீமில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிற புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், அது மட்டும் இல்லாமல் விஜயோட அரசியல் ஆலோசகராக இருக்கிற ஜான ரோகிசாமியும் விஜயோட ஃப்ரெண்டான விஷ்ணு ரெட்டியும் இருந்திருக்காரு. இந்த விஷ்ணு ரெட்டி தான் விஜய்க்கும் விஜயோட கட்சியான தாவேகாக்கும் ஒரு வெல்விஷர்னே சொல்லலாம். கட்சியோட ஃபண்ட்ஸ், கட்சி வரவு செலவு எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துக்கிறாரு. இப்போ விஜய் கூடவே இவர் மட்டும் தான் இருக்காரு. விஜய் வீட்லையும் சரி, அவர் பிரைவேட் ஜெட்டில் போனாலும் சரி, அவர் எங்கே போனாலும் இவர் கண்டிப்பாக கூட இருப்பார். ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஆஃப் டிவிகே தமிழக வெற்றி கழகம்னு விஷ்ணு ரெட்டியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லேயே இவர் நம்ம பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இப்போ விஜய் ஷீரடி போயிருந்தார்ல, அதுலேயும் அவரை பார்த்துருக்கலாம். இவர் ஆந்திராவில் ஒரு கிரனைட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாகவும் இருக்காரு. ஸோ இவர் விஜயோட ஆஸ்ட்ராலஜர்னு வரது எல்லாமே போய் தான். ஸோ இவர் விஜயோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் டிவிக்கோட வெல்விஷர் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.